தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தமிழக கிறிஸ்தவர்களே, தமிழக மக்களே, இந்துக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து பாடங்களை என்னுடைய அனுபவ சாட்சிகளையும் தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். கடந்த நாட்களில் மத்தேயு 9 அதிகாரம் வரை அவர் செய்த அற்புதங்களை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவருடைய உபதேசங்களை பார்த்தோம். இப்பொழுது மத்தேயு 10 அதிகாரத்திலிருந்து அவருடைய சீடர்களை ஊழியத்திலே பயிற்சி வைக்கிறார். ஊழியத்திலே ட்ரைனிங் கொடுக்குறார், பயிற்சி கொடுக்குறார். ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் இயேசுவின் சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதன் பிறகு தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு இவைகள்லாம் அந்த சீடர்கள் அமுல்படுத்தினாங்க. அவங்களுக்கு தான் ஆதி அப்போஸ்தலர்கள் என்று பெயர். அவர்கள் எழுதின காரியங்கள் தான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறது. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்கள், நிகழ்வுகள் எல்லாம் அடங்கியிருக்கு, எல்லாம் எழுதியிருக்கு. ஆகவே இந்த பயிற்சி காரியங்களில் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்வோமானால், இன்றைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் நிலவுகிற அவல நிலைமைகள், இயேசு கிறிஸ்துடைய பேரில் செய்கிற ஊழியங்களுடைய அட்டூழியங்களை, அநியாயங்களை, விலகி போயிட்டாங்க என்ற காரியங்களை மக்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்வதோடு கூட அந்த கள்ள ஊழியர்களுக்கு விலகி நல்ல அப்போஸ்தலர்களை, நல்ல சத்தியங்களை, உண்மையான போதனைகளை அண்டி கொண்டு இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பின்பற்றுகிற ஒரு கூட்டம் கண்டிப்பாக எழும்பும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள கள்ள சகோதரர்களாலே, போலி போதகர்களாலே ஜனங்க வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இயேசுவையே விட்டு போகக்கூடிய ஒரு அவல நிலைமை ஏற்படுது. கிறிஸ்துவத்தையே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக குற்றம் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதை களைப்பதற்காக இன்றைய உள்ள காரியங்களை அகற்றி ஆதி அப்போஸ்தலர்களை ஊழியங்களையும், ஆதியில் உள்ள அந்த பூர்வீக அந்த அப்போஸ்தல உபதேச ஊழியங்களையும், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரிஜினல் போதனைக்கும் நீங்கள் வாங்க, அதில் இந்த அவல நிலைமைகள்லாம் கிடையாது. இதை பார்த்து ஒரிஜினலை விட்டுறாதீங்க, போலியை பார்த்து ஒரிஜினலை விட்டுறாதீங்க. அந்த ஒரிஜினலை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். அவங்க எல்லாரையும் மொத்தமாக குறை சொல்லி இயேசுவையும் விட்டு போகாத அளவில் செய்யவும், உண்மைகளை மக்கள் அறிந்து மெய் ஒளியை கண்டடையவும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய குறைகளை சொல்கிறதுனால, அவங்க பிழப்பு போகிறதுனால, அவங்க வருமானங்கள் போகிறதுனால என்னையை சிடைக்கிறது உண்டு. அதை பற்றி நான் கவலைப்படலை. வருமானம் பிழைப்பு பார்த்தா சத்தியத்தை பார்க்க வேணாமா? உபதேசங்களை பார்க்க வேணாமா? பரலோகத்துக்கு ஜனங்க போக வேணாமா? அந்த ஒரு ஆத்மா பாரத்தில் தான் அதையும் மீறி அவங்க பகைத்தாலும் பரவாயில்ல, அவங்க மதங்களை விட்டு என்னை அப்புறப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவங்க சபைகளில் என்னை யாரும் கூப்பிடாவிட்டாலும் பரவாயில்ல, தமிழக மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உண்மைகளை சொல்லி ஆகணும் என்ற அந்த ஒரு வைராக்கியத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். மக்களே, நீங்கள் அதை புரிந்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 10 அதிகாரம் முழுவதும் சீடர்களுடைய ஊழிய பயிற்சியே ஆகும். ஆகவே அதை நான் பெரிய அதிகாரமாக இருக்குது. அதில் உள்ள கருத்துக்கள் ஒரே கருத்து தான். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு இன்னும் மேலே ஒவ்வொன்றும் முடிக்கிற மாதிரி முடிஞ்ச அளவில் பார்ப்போம். ஒரு அதிகாரத்துக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி. இந்த 10 அதிகாரத்தில் 12 சீடர்களை
அவர் ஊழியத்துக்கு பயிற்சிவிக்க அனுப்புகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்தையும் அந்த 12 பேருடைய பேர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 12. அதில் ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தவன். அதுக்கு முன்னாடி 1ஆம் வசனத்தில் இவங்க எல்லாருக்குமே பிசாசிகளை துரத்தும்படி அதிகாரம் கொடுத்தார், நோய்களை சுகமாக்க அதிகாரம் கொடுத்தார், எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பெற்றவங்க இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட முத ஊழியம் செய்யுங்க, அவங்க காணாமல் போன ஆடுகளைப் போல் போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, ஏன்னா நான் அங்கே தான் பிறந்திருக்கேன், இங்கே இருந்து தான் சுவிசேஷம் உலகமெல்லாம் பரவணும். அப்போ இவங்களுக்கே சொல்லாட்டினா எப்படி? நாளைக்கு எல்லாருக்கும் சொன்னீங்க, எங்களுக்கு ஏன் சொல்லலேன்னு இவங்க சொல்லிடக்கூடாது. சொல்லி மீறி போனால் அது வேறு. இவங்க மத வெறியர்கள், ஜாதி வெறியர்கள், உண்மையான கடவுளை நாங்கள் தான் கும்பிடுறோம் என்ற பெருமைக்குரியவங்க. வேதங்கள், 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்கக்கிட்ட தொடங்குறது தான் நல்லது. அதன் பிறகு புறஜாதி நாடுகளுக்கு நம்ம அப்புறம் போய்க்கலாம். முதல்ல வீட்டில் இருந்தே குப்பையை அகற்றுவோம். இப்போ வீதியில் குப்பை இருக்குது, வறண்டாவில் குப்பை இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே குப்பை இருக்குது. நம்ம என்ன செய்வோம்னா வீட்டிலேருந்து தான் கூட்டுவோம். வீட்டிலேருந்து கூட்டி அப்புறம் வறண்டா கூட்டி அப்படியே தெருவுக்கு போய் தெருவை கூட்டுறது அது அடுத்து. அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க மத வகையில் குப்பையாக இருக்காங்க, ஜாதி வெறியில் இருக்காங்க, மத வெறியில் இருக்காங்க. இங்கேருந்து கூட்டி க்ளீன் பண்ணுவோம் என்பதுக்கு தான் அந்த 12 தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர்னு பேரிட்டு எல்லாத்தையும் அனுப்பினார். அப்போஸ்தலர்னா அனுப்பப்படுகிறவர்கள்னு அர்த்தம். அப்படி பார்க்க போனால் இயேசு அப்போஸ்தலர். தேவனாலே கடவுளால் இயேசு அனுப்பப்பட்டதுனால அவர் அப்போஸ்தலர். இயேசுவால் சீடர்கள் செலக்ட் பண்ணப்பட்டு அனுப்புறதுனால இவர்கள் அப்போஸ்தலர்கள். அதில் ஒருத்தந்தான் நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் இரத்த சாட்சியாக மறித்து தாமஸ் சாந்தோம் சர்ச்சு அவர் கல்லறையில் தான் இருக்குது. மவுண்ட் ரோடு அவர் பேரால் தான் இருக்குது, சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு. நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் சீடர் வந்து இயேசுவின் சீடரே இங்கே வந்து சுவிசேஷம் சொல்லி மறித்த அந்த ஒரு பெருமை நம்ம இந்தியாவுக்கு உண்டு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு உண்டு, தமிழக மக்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இந்த 12 பயிற்சி கொடுக்குறார். அந்த பயிற்சியில் அவர் போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, இலவசமாக பெற்றுங்க, இலவசமாக கொடுங்கன்னு சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் மத்தேயு 10:8, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இது வந்து கருணாநிதி ஐயாவுக்கு, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு இந்த வார்த்தை. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. மக்கள் சேவையில் பணத்தை வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, கையூட்டம் வாங்காதீங்க, இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்க. அந்த நல்ல காரியத்தை இயேசு அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இதை மக்கள் மத்தியில் அமுல்படுத்தணும்னு சொல்லி 108 ஊர்தி, இலவச ஊர்தி, மக்களுக்கு சேவை என்ற முறையில் ஐயா ஆரம்பித்தார், கலைஞர் ஐயா. அதான் மத்தேன்னு போடாமல் இந்த 108 வந்து இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 108 வரும். அந்த மத்தேன்னு சொன்னால் கிறிஸ்தவத்துக்கு இதிலேருந்து எடுக்கிறாரு, மத அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிடுவாங்க என்பதுக்காக அந்த மத்தேயை எடுத்துகிட்டு 10ஆம் அதிகாரத்தை போட்டு 8ஆம் வசனத்தை 108 இலவச ஊர்தி மக்களுக்கு சேவையை ஆரம்பித்தது. அந்த ரகசியம் அதுதான். ஆகவே இன்றைய ஊழியர்கள் வந்து அற்புதங்களுக்கெல்லாம் பணம் வாங்குகிறாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் பணம் வாங்குகிறாங்க. இன்னும் இடத்துல கூட்டம் போட்டால் இவ்வளோ காசு கொடு, கூட்டத்துக்கு வர சொன்னால் ஏசி ரூம்பு போடு, ஓசியாக போடு, இவ்வளோ ரூபாயை கட்டு, இவ்வளவு பணம், இவ்வளோ காரு, என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சாப்பாடு, இவ்வளவு இது பேரம் பேசுகிறான். ஒரு அரசியல்வாதி கூட அப்படி செய்ய மாட்டான். அதை விட கேவலமாக இன்றைக்கி உள்ள பெரிய பெரிய மூத்த போதவர்கள்லாம் அரசியல்வாதியை விட மோசமாக, சினிமாக்காரங்களை விட மோசமாக போயிட்டாங்க என்பதற்கு எடுத்துக்காட்டு
ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது பணம் வாங்காதீங்க, இலவசமாக தான் நீங்கள் என்கிட்ட பெற்றீங்க, இலவசமாகவே மக்களுக்கு கொடுங்க, பணத்தையும் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திக்கப்படும். இதுக்காக வீட்டுக்கு போய் பிச்சைக்கார மாதிரி வீட்டுக்கு போகாதீங்க, உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும், நீங்கள் போங்க அப்படி சொல்லி அவங்கள அனுப்புகிறார். எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்கள வாழ்த்துங்க, வாழ்த்துக்குரியவங்க அங்கே இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பலிக்கும். இல்லாவிட்டால் ரிட்டர்னில் உங்களுக்கே அந்த ஆசீர்வாதம் வந்துடும். அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டினா தூசியை கூட தட்டிட்டு வந்துடுங்க. ஞாயிற்று நாளில் அவங்களுக்கு ரொம்ப கொடிதாக இருக்கும். ஏன்னா சொல்லாவிட்டால் தான் தப்பு, சொல்லி ஏற்றுக்கொள்ளாட்டினா அவங்க மேலே தான் அந்த குற்றம். இப்போ நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய சுயாதீனத்தை பொறுத்து. கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்வதில்லை. பெத்த பிள்ளைகளுக்கே நம்ம கட்டாயப்படுத்தி சொல்ல முடியலையே, உங்களுக்கு என்னப்பா தெரியும்னு சொல்கிறான். அதனால் கட்டாயப்படுத்தி எந்த இதுவும் இப்போ மத கட்டாயப்படுத்துறது, மதம் மாத்திரம் அப்படி இப்படி அவ்வளோ முட்டாளாவாக இருக்கான் மதம் மாத்திர அளவில். அதனால் அப்படி கிடையாது. அவங்கவுங்களுக்கு சுயாதீனம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு சுய அறிவு இருக்குது, அவங்கவுங்களுக்கு மனசை பிடிச்சா தான் ஒரு காரியம் சொல்லணும். ஆனால் அறிவிப்பது நம்முடைய கடமை, சொல்லுவது நம்முடைய கடமை. சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது அராஜகம், வாய்ப்பூட்டு சட்டம் போடுற மாதிரி ஆயிரும். அது ஒரு மனித உரிமைக்கு மீறலான காரியம். ஆகவே கடவுளுடைய கட்டளை உலகம் முழுவதும் போங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள் என்பது தான் இயேசு பெருமானுடைய கட்டளை. அந்த அடிப்படையில் நீங்கள் போகும்போது ஏற்றுக்கிட்டால் நல்லது, ஏற்றுக்கலாவிட்டால் தூசியை கூட தட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதை 16ஆம் வசனத்தில், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அதுபோல் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்க, புறாக்களைப் போல கபடற்றவளாக மாத்திரம் இருக்க வேணாம். சர்ப்பங்களைப் போல வினான்னா கேள்விக்குறி. இந்த பாருங்கள் இப்படி அந்த கேள்விக்குறி இப்படி, என்ன எதுக்கு, சர்ப்பம் நிற்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. என்ன எதுக்குன்னு கேள்வி உடனே எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, எல்லாரையும் நம்பிடாதீங்க. அவங்க உங்களுக்கு விரோதிகளாக நல்லவங்க மாதிரி நடித்து உங்கள்கிட்ட கேட்டு விரோதிகளாக ஆகி ஜெப ஆலயத்தில் உங்களை கட்டி வச்சு அடிக்கிறதும் உண்டு. அதனால் அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே உங்களோட பேசுவார். 20ஆம் வசனம். அந்த நேரத்தில் உங்கள் வார்த்தை அருளப்படும். அதனால் ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். உங்கள் சகோதரர்கள் உங்களை தீமையாக ஒப்பு கொடுப்பாங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்கு சத்துருக்களாக மாறுவாங்க, எல்லோரும் உங்களை பகைக்கக்கூடிய காலங்கள்லாம் இதனாலே வரும். அதனால் ஆத்துமாவை கொல்லக்கூடியவங்களுக்கு தான் நீங்கள் பயப்படணுமே தவிர சரீரத்தை மாத்திரம் கொல்றவங்களுக்கு பயப்படாதீங்க. இப்போ சரீரத்தை குத்திட்டு போயிட்டான்னா ஆன்மா பரலோகம் வந்துடும். எல்லோரும் சாகிறவங்க தானே, முந்தி சாகுறோம், அவ்வளோதான். அதுவும் இயேசுவுக்காக, கர்த்தருக்காக, நல்ல காரியங்களுக்கு நம்ம உயிர் விடுறோம். உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு வந்துடும். சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவருக்கு தான் நீங்கள் பயப்படணுமே தவிர, அந்த கர்த்தருக்கு தான் பயப்படணுமே தவிர மனுஷ பிறவிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. 32ஆம் வசனத்தில், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணும்போது நானும் பரலோகத்தில் உள்ள தேவன் முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக நீங்கள் மறுதளித்தா நானும் மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே பூமியில் எல்லோரும் போல சமாதானமாக எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறதுக்கு நான் வரல. பிரிவினை, பட்டயத்தை வெட்டொன்று துண்டு ரெண்டுண்டு பிரிக்கத்தான் வந்தேன். பிரித்து உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன், என் சந்தோஷத்தை கொடுப்பேன், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தருவேன். அதனால் உங்கள் வீடு, சொந்த பந்தம் எல்லாமே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய அபாயம் வரும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். அதனால் தகப்பே, தாய், அம்மா, அப்பா எல்லாத்தையும் விட என்னை நேசிங்க, என் மேலே அன்பு கூறுங்க. அவங்க அன்பு ஒரு காலத்தில் நிற்கும், குறித்த காலத்தில் மங்கி போயிடும். என்னுடைய அன்பு நீடித்து நிற்கும். அந்த அன்பில் நிலைச்சி நில்லுங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் கிடையாதுன்னு சொல்லி 38ஆம் வசனத்தில் சொல்கிறார். சிலுவை என்பது சிலுவை போட்டு தொங்க போட்டு போகிறதில்ல. சிலுவை என்பது பாடு, கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் இதை குறிக்கும். என்னை பின்பற்றுவதனால உங்களுக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். அதோடு என்னை பின்பற்றி வாங்க மகளே, மகளே, என்னுடைய தொண்டு செய்யுங்க. அந்த சிலுவை தான் உங்களுக்குள்ள சிலுவை.
உங்களுக்காக நான் சிலுவை சுமந்தது மாதிரி எனக்காக நீங்கள் சிலுவைகளை சுமங்க. அப்படி இல்லாவிட்டால் எனக்கு அவன் சீடனாகவே இருக்க மாட்டான். தன்னுடைய உயிரை ஜீவனை காக்கிறவன் இழந்து போயிடுவான். எனக்காக என் உயிரை கொடுத்தான்னா திரும்ப மறுமையில் பெற்றுக்கொள்வான். இம்மையிலும் பேர் உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறார். அதில் 39ஆம் வசனத்தில். 40ஆம் வசனத்தில் உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க. என்னை ஏற்றுக்கொண்டால் கடவுளையே ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம்தான் என்று சொல்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டினா என்னை ஏற்றுக்கல. ஏன்னா உங்கள் வார்த்தை இல்லை, என் வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. என் வார்த்தைன்னா என் வார்த்தை இல்லை, கடவுளுடைய வார்த்தை. அங்கேருந்து நான் கற்று அவர்கிட்ட இருந்து பெற்று இங்கே உங்களுக்கு நான் ஒப்புவிச்சிருக்கேன். அப்போ அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கிற போது, உங்களை ஏற்றுக்கிற போது அந்த வார்த்தையாகிய என்னையவே ஏற்றுக்கிறான். என்னை ஏற்றுக்கிற போது என்னை அனுப்பின அந்த தேவனையே, அந்த கடவுளையே ஏற்றுக்கிறான். அது ஒரு மதத்துக்கு அல்லாவாக இருக்கலாம், ஒரு இடத்துல பரமேஸ்வரனாக இருக்கலாம், ஒரு இடத்துல இறைவனாக இருக்கலாம், ஒரு இடத்துல யெகோவாவாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம். பற்பல வடிவங்களில் மக்கள் அந்தந்த மொழிகளில் அழைத்தாலும் தேவன் ஒருவர் தான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதனால் சீசர் என்ற முறையில், என்னுடைய அடியார்கள்னு முறையில் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கூட அந்த பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன். உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது என்னை ஏற்றுக்கொள்கிறான். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு கொடுக்குறான். நீங்கள் பசியாக இருக்கும்போது போஜனம் கொடுத்தா அது எனக்கு கொடுக்குறான். நீங்கள் தாகமாக இருக்கும்போது தாகத்தை தீர்த்தா என் தாகத்தை தீர்க்குறான். நீங்கள் வஸ்திரம் இல்லாது இருந்தால் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தா எனக்கு வஸ்திரம் கொடுக்குறான். அதே சமயத்தில் உங்களை கொன்னா அவன் என்னை கொல்கிறான். உங்களை அடித்தா என்னை அடிக்கிறான். நீங்கள் வேறு, நான் வேறு அல்ல என்ற ஒரு ஒப்பற்ற கருத்தை சீடர்களுக்கு சொல்லி பயிற்சிக்கு அனுப்பினார். அதே மாதிரி அவங்க ஊழியம் செய்து வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. குறை ஒன்றுமில்லை என்று எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த கண்ணான்னு சொல்கிறது இங்கே சுத்த கண்ணான்னு நீதிமொழிகளில் பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. கருணை கண்ணன் போட்டிருக்கு. அது வேறு இது வேறேன்ட்டு இல்லை, மறிவு ஒரே கண்டத்தில் மறிவு அப்படியே வந்திருக்கு. மற்றபடி இயேசுவை தேடக்கூடிய, நாடக்கூடிய, அவரை பணிகளை செய்யக்கூடிய அடியார்களுக்கு எந்த குறையும் வராது. நான் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே இயேசுவின் பணிகளை செய்து வர்றேன். வெளிநாட்டு உதவி இல்லை, வேறு எந்த பக்கபலனும் இல்லை. என்னுடைய பின்பலம் முழுவதும் குறி சொல்லுகிற தெலுங்கு நாய்க்கர்களாகும். அவங்களுக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஆண்டவருடைய இறை பணிகளை செஞ்சுட்டு வர்றேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ புஸ்தகங்களை போட்டிருக்கேன். எவ்வளவோ ஊழியங்களை, எவ்வளவோ காரியங்களை, கஷ்டங்கள், சோதனைகள்லாம் சகித்து வந்திருக்கேன். எந்த பணமும் எந்த ஆதாரமும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இயேசு என்னைய போஷிக்கிறார், நடத்துகிறார், எந்த குறையில்லாமல் நடத்துகிறார். நான் அதற்கு சாட்சி. அதே மாதிரி ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த குறையில்லாமல், எந்த பணம் இல்லாமல் போனாலும் எந்த குறையில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதுபோல் அவருடைய அடியார்கள், ஊழியக்காரர்கள், இன்றைக்கும் உண்மையுள்ள ஊழியர்கள் இருக்காங்க. எல்லாரும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. 100ல் ஒரு 10% உண்மையுள்ள ஊழியர்கள், நேர்மையுள்ள பரிசுத்தவான்கள், நேர்மையான தியாகிகள், மிஷனரிகளைப் போல, அன்னை தெரசாவைப் போல நல்ல பண்பாடு உள்ள மக்கள் இருக்கிறாங்க. 90% அரசியல்வாதிகளாக, சினிமாக்காரங்களாக, வெளிவேசக்காரங்களாக, ஏமாத்துக்காரங்களாக, கள்ள சகோதரர்களாக, அப்போஸ்தலர்களாக இருக்கிறாங்க என்பது தான் வேதனையான காரியம். அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுக்கு தான் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த கருத்துக்களை நல்லதாக இருந்தால் பின்பற்றுங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த 11ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.